சேலத்துல இருக்க ஆடி பண்டிகைன்னா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இன்டர்நெட் சோர்சஸ்லாம் நெறையா இருக்குன்றதுனால, ஆடி பண்டிகைக்கு ஃபர்ஸ்ட்டு சின்ன மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அத நான்லாம் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். இங்கேயுமே சாயங்காலமே வந்துட்டேன். ஆனா, நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் எடுத்த வீடியோ தான் அது. தட்டுவடை செட் வந்து இங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. நாத்தனார் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாரு கொழுந்தனாரு. அப்பதான் எனக்கு ஆஹா! நம்மளும் வீடியோ எடுக்கணும்ல. அத நம்ம மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்தே போயிட்டோம்டான்ற மாரி ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் தான் சரின்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். தட்டுவடை செட்டு, அப்புறம் முறுக்கு செட்டு, அப்புறம் போண்டா செட்டுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தான். வீடு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா செம்மையா இருக்கும். மொட்டை மாடியில வந்துட்டு அப்படியே அட்டாச்டா வீடு. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டு தங்கலான்னு ஆசையோட எல்லாருமே வந்துட்டாங்க ஊர்ல இருந்து. மாமியார் மட்டும் தான் வரல. காலையில வரேன்ட்டாங்க. மீதி எல்லாருமே வந்திருந்தாங்க. பொடுசுங்க, சிறுசுங்கன்னு. வீடே கலகலன்னு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்தா அங்க இருக்க முடியாது. வெளிய மொட்டை மாடில படுத்துக்கலான்னு பிளான் போட்டு தான் நாங்கலாம் வந்தோம். கடைசில பார்த்தா மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. வேற வழியே இல்லாம கொழுந்தனாரு என்னையும் என் சிஸ்டரையும் சரி நான் உங்கள வீட்டுக்கே போய் விட்டுர்றேன். நீங்க தங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு வந்துருங்கன்ட்டாங்க. சரின்னு நாங்க போய் தங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு வந்தோனே, இதுதான் பாருங்க வியூ. ஒரே இஞ்சி பூண்டு விழுது வாசம், கறி ஒரு பக்கம், எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி அரைச்சு வச்சிருப்பாங்களாட்டுக்கு. என்னோட நாத்தனாரும், இன்னொரு நாத்தனார் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தா தான் சீஃப் குக் எங்க வீட்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்தா எல்லாம் மடமடன்னு செஞ்சுருவாங்க. கோழி அறுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த கோழி சாமிக்கு அறுக்கறதுக்கு தான். அதுவும் இல்லாம மட்டனு. இது பாருங்க ஒரு மெத்தடு. இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பு வச்சுக்கிட்டு அத இருத்துட்டு, மீதி இருக்க கறி எல்லாத்தையும் பெப்பரு, மசாலாலாம் போட்டு வணக்குவாங்க. இப்படிதான் எப்பயுமே ரெகுலரா பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகடன்னு செஞ்சுருவாங்க. நமக்கு இதெல்லாம் வராது. ஒன்லி வெட்டிங், கட்டிங் மட்டும் தான். நேத்து சாயங்காலம் வந்தப்பயே பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் கொஞ்சம் செதுக்கி குடுத்து, வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சு குடுத்தாச்சு. அதையே வந்துட்டு இவங்க மார்னிங் ஓரளவு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்ததுனால கடகடன்னு செஞ்சுட்டாங்க. அக்காங்க 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சுட்ருந்தாங்க. இதே சேம் மெத்தட்ல தான் சிக்கனையும் செய்வாங்க. சரி நீங்கலாம் செஞ்சுட்டு இருங்க, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம்ன்னு சொல்லிட்டு, நானும் என் சிஸ்டரும், அருணும் போனோம். செம்ம கும்பலு. நாங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. கோயிலுக்குள்ள முடியாதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க கோயிலுக்குள்ள போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்தோம். நெறைய கடைங்களும் இருக்கும். அதையும் சுத்தி பார்த்துட்டு கோயில் கோயிலுக்குலாம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் போனேன். பார்த்தா ரொம்ப கும்பலு. இங்கேருந்து வெளிய இருந்து பார்க்குறப்பயே ஆஹா! குழந்தைங்கள கூட்டிட்டு போறோம். செம்ம கும்பலு. நெருக்கிட்டா என்ன பண்றது? சரி வேணான்னு சொல்லிட்டு வெளியில இருக்க பொம்மை கடையில வந்து துருவுக்கு, அப்புறம் சிஸ்டரோட பசங்களுக்குலாம் பொம்மை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். அது வீட்டுக்கு வந்தோனே சிக்கனு கொதிச்சிட்டு இருந்துச்சு. மட்டன்லேயே காலையில எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு மட்டன் பிடிக்காததுனால நான் மட்டும் தான் சாப்பிடாத கோயிலுக்கு போயிருந்தேன். அப்புறம் போயிட்டு வந்தோனே சிக்கன் கொதிக்க ஆரம்பிச்சுச்சு. அப்பயே லைட்டா பசிச்சுச்சு. திடீர்னு பார்த்தா மாமா வந்துட்டு மீனும் எடுத்துட்டு வந்திருக்கேன்ட்டாங்க. சரி பொறுத்தது பொறுத்தோம் மீனையும் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா தொறந்து காட்டிட்டு இருந்தா என் பாப்பா. ஆ சாப்பாடு, அப்புறம் மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கனு, சிக்கன் வறுவலு, அதுக்கப்புறமேட்டுக்கா முட்டை, ரசம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்க்கவே என்னடா இவ்வளோ இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்க ஒட்டுக்கா இவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டாங்க. காலையிலேயே இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நாத்தனார் வந்து மீன் பொரிக்க ஆரம்பிச்சாங்க. மீன் பொரிச்சோனே சுத்தி எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்துக்கிட்டோம். பொரிக்க பொரிக்க ஒவ்வொரு பீஸா சாப்பிடலான்னு சொல்லிட்டு. அவ்வளோ வாசனை செம்மையா இருந்துச்சு மீனு. இது வந்து பாறை மீன்னு நெனைக்கிறேன். அ நல்லா முள்ளு இல்லாத டேஸ்ட்டா இருந்துச்சு. அக்கா எப்பயுமே தோசை கல்ல தான் பொரிப்போம். ஆனா தோசை கல்லெல்லாம் பொரிச்சா லேட் ஆகும். ரொம்ப நெடி ஏறும் குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அக்கா இதுவே நெடி ஏறுச்சு. நம்ப வந்து எண்ணெயிலேயே பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சுட்டு இருந்தாங்க. நம்ப எப்பயும் போல நான் ஒரு 2 துண்டு சிக்கனு, ஒரு முட்டை, ஒரு மீன் வச்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. அடுத்த அன்னைக்கே புதன்கிழமை காலையில போயிட்டு, திரும்ப சாயங்காலம்லாம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டு சைடும் ஃபுல்லா நோம்பி தான். அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால, அம்மா வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடல. கொண்டாடலன்னா, கோயிலுக்கு போல, எதுவும் பண்ணல. சரி ஓகே, இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்தேன். சாயங்காலம் அம்மா வீட்டுக்கிட்ட பூக்கரகம்லாம் போயிட்டுருந்துச்சு. வியாழக்கிழமை சாயங்காலம் சேலத்துக்கே தெரியும், வண்டி வேடிக்கை தான் பிரபாத் சிக்னல் கிட்ட. அப்பா, நானு, அம்மாலாம் அம்மா வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. வேணாம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல போ வேணான்னு. நான் அத ராவடி பண்ணி, சரி துருவுக்கு வேடிக்கை காட்டுன மாரி இருக்கும்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் நடந்து போக ஆரம்பிச்சோம். சாயங்காலத்துக்கே கொஞ்சம் கொஞ்சமா கும்பல் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நாங்க என்ன நெனச்சோம் இவ்வளோ கும்பல்லாம் வரும்னு நெனைக்கல. ஏன்னா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நெற நெறைய கும்பலு. இங்கேருந்து ஆட்டோல போயிட்டு பிரபாத்ல இறங்கிக்கிட்டோம்.
நெறைய பொம்மை கடை தான். நான் தனியா ஒரு வீடியோ ஷார்ட்ஸா எடுத்து போடுறேன். நாங்க என்னென்ன வாங்குனோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஓரளவு சீப்பா தான் வச்சு வச்சு வித்தாங்க. சில இடத்துல சிலதெல்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான். ஏன்னா இந்த 1 நாள் 2 நாள் வித்துக்கிட்டா தான் அவங்களுக்கு இந்த பண்டிகையிலேயே. அதனால ஓரளவு ஒண்ணு ரேட்டு கம்மியா இருந்துச்சு. ஒண்ணு ரேட்டு கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு. அ வரப்போ ஐயய்யோ! இவ்வளோ தூரம்லாம் நடந்து வர முடியாதுன்னு ஆட்டோல வந்தோம். போறப்போ பார்த்தா கடைங்கலாம் பார்த்துட்டு, வேடிக்கைலாம் பார்த்துட்டு, அது இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நடந்து போனதே தெரியல. அப்பாவால தான் ரொம்ப முடியல. அப்பயும் நாங்க நடந்து வந்துட்டே இருந்தோம். இங்க பாருங்களேன், நாங்க வர வரவே எவ்ளோ கும்பல் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு. இந்த நாள் அன்னைக்கு மட்டும் தான் வந்துட்டு ரோட்ல நடந்து போறவங்க நடு ரோட்ல போவாங்க. அந்த வண்டிலாம் ஓரம் கட்டிக்கிட்டு போகும். அப்படிதான் நாங்களும் அப்படியே நடு ரோட்ல நாங்க தான் ராஜான்ற மாரி நடந்து போய்க்கிட்டு இருந்தோம். இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, இந்த பசங்கள்லாம் நான் சின்ன பிள்ளையில இருக்கப்போது இருந்து சரி, இந்த ஒரு வித்தியாசமான சவுண்டு குடுக்குற ஒரு பீப்பி இருக்கு. அது துருவுக்குமே நாங்க வாங்கி குடுத்தோம். நான் ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன குழந்தையா இருக்கப்பலேருந்து இந்த வயசு பசங்கலாம் இந்த பீப்பிய வாங்கி வாங்கி ஊதிக்கிட்டே போவாங்க. அப்படியே முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில பேக்கப் பண்ணி நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்துட்டு வண்டி வேடிக்கை அம்மாப்பேட்டை, பொலமாப்பேட்டை சைட்லாம் போடுவாங்க. சரி அம்மா ஊர்ல பார்த்தாச்சு. நம்ம ஊர்ல வேடிக்கை பார்க்கலனா எப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து துருவ கூட்டிட்டு போனேன். ஏன்னா நானு மேரேஜ் ஆனதுலேருந்து இங்க வர வண்டி வேடிக்கை பார்க்க போறப்ப துருவ கழட்டி விட்டுட்டு தான் போவோம். இந்த தடவ அவனெல்லாம் ஏமாத்திட்டு போ முடியாது. கூட்டிட்டே போயிரலான்னு சொல்லி அருண் சொன்னான். இங்கேக்குமே பாருங்க எல்லாம் வண்டியில போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வரலாறு காணாத அளவுக்கு கும்பல் வந்து இந்த தடவ தான் சொல்லி அருணே சொன்னான். இந்த பழனியாண்டி ஹாஸ்பிட்டல் கிட்டயே இவ்ளோ பிளாக் ஆகும்னு நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. அருணும் சின்ன வயசுலேருந்து இந்த இதுக்கு போவேன். ஆனா சத்தியமா இவ்ளோ கும்பல் நான் இல்லவே இல்ல. பார்த்ததே இல்ல மது அப்படின்னு தான் சொன்னான். அந்த ஹாஸ்பிட்டல்ட்டயே வண்டிய நிறுத்திட்டு, ஓகே இதுக்கு மேலலாம் நம்மளால முடியாது. நடந்தே போயிரலான்னு சொல்லிட்டு, நடந்து போக ஆரம்பிச்சுட்டோம். வண்டிய அவன் ஓரம் கட்டிட்டு வர வரையும் வெயிட் பண்ணிட்டு, பயங்கர கும்பலு. சேம் அதே பிபி வாங்கி எல்லா பசங்களும் கத்திக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. பசங்க, பொண்ணுங்க எதுக்கு வராங்களோ இல்லையோ மாத்தி மாத்தி சைட் அடிக்க தான் வருவாங்க. காலங்காலமா இதுக்காக தான் எல்லாரும் வராங்க. யாரும் வண்டிய வேடிக்கை பார்க்க வரல. இந்த கும்பலு, இந்த மனுஷங்களோட சுத்தி பார்க்க தான். இந்த குடம் அழகா இருந்துச்சு. துருவுக்கு கேட்கலான்னு சொல்லிக்கிட்டு ரூ. 100 சொன்னாங்க. எங்க ஊர் வண்டி வேடிக்கையோட இங்க ஆனா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருந்துச்சு. அங்க அப்பாவோட வச்சுக்கிட்டு, துருவ வச்சுக்கிட்டு என்னால எதுவும் தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் நெறையா வாங்கல. பார்த்தா இங்க ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியா போச்சு. நான் இங்க ஏதாவது வித்தா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா இங்கலாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. வேற வழியே இல்லாத ஃப்ரெண்ட் ஒரு அக்காகிட்ட வீடியோ கடன் வாங்கினேன். ஏன்னா வண்டி பார்க்கலாம் என்னால உள்ள போகவே முடியல. பயங்கர கும்பலு. அந்த அக்கா வீடியோ போட்டிருந்தாங்க. நெறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. பட் இந்த ஒரு இத வந்து யாருமே எடுக்கல. அதனால அந்த அக்காகிட்ட கொஞ்சம் நைஸ் பண்ணி கெஞ்சி கேட்டு வீடியோ வாங்கிட்டேன். வீடியோ வாங்கி இத போஸ்ட் பண்ணியே ஆவணும். ஏன்னா வண்டி வேடிக்கைன்னா என்னன்றதே இன்னும் தெரியாம இருக்கும் நெறைய பேருக்கு. அவங்களுக்குலாம் காட்டலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவ நான் வாங்குனேன். இந்த வண்டி வேடிக்கை வந்துட்டு ப்ரைஸ்லாம் வச்சு அனௌன்ஸ் பண்ணிலாம் பண்ணுவாங்க. அதனாலேயே தான் நெறைய பேர் போட்டி போட்டு இத பெஸ்ட்டா பண்ணோம், அத பெஸ்ட்டா பண்ணோம்னு பண்ணுவாங்க. போன வருஷம்லாம் கூட நான் வீடியோ எடுத்தேன். இந்த வருஷம் தான் என்னால எடுக்க முடியல. இது ஒரு வண்டி தான் அவங்களும் வீடியோ எடுக்க முடிஞ்சது. நெறைய வித்தியாசமா பண்ணுவாங்க. வாட்டர்லாம் வர மாரி, கண்ண சேர்க்குற மாரி, ராமர் இருக்க மாரி, அனுமர் வந்து சஞ்சீவி மலைய தூக்கிட்டு போற மாரிலாம் பண்ணுவாங்க. வித்தியாசமா இருந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் என்னென்ன வந்துச்சுன்னு கூட பார்க்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.